வணக்கம். வாய மூடி அமைதியா இருந்தாலே வாழ்க்கையில நாம ஜெயிக்கலாம். எப்படின்னு கேட்குறீங்களா? உங்க வாழ்க்கையில நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த செய்யணும்னு ஆரம்பிச்சிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீடு கட்டணும்னு மனசுல நெனச்சிருப்பீங்க. அந்த விஷயத்த உங்க கூட இருக்கிற எல்லார்கிட்டயும் நீங்க ஷேர் பண்ணியிருப்பீங்க. நான் இப்படி பிளான் வச்சிருக்கேன், இவ்ளோ காசு வச்சிருக்கேன், இந்த மாதிரியெல்லாம் நான் வீடு கட்ட போறேன்னு யார்கிட்டயாவது சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க கூடவே இருக்கிறவங்க உங்களுக்கு ஐடியா குடுக்குறேங்கிற பேர்ல என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இதெல்லாம் வேஸ்ட்டு. இந்த இடத்துல வீடு கட்டவே கூடாது. வாஸ்து பிரகாரம் இது சரியில்ல. பேசாம நீ இந்த நிலத்தையே வித்துரு. இந்த டைம்ல உனக்கு இந்த வீடு தேவையா? இவ்ளோ கடன் வாங்கணுமா? இவ்ளோ காசு வச்சிருக்கியா? நீ வீடு கட்டுற வரைக்கும் எனக்கு கொஞ்சம் குடு அப்படின்னு உங்க சுத்தி இருக்கிற நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க செய்யக்கூடிய அந்த விஷயத்த தடுக்கிறதுக்கு தான் நினைப்பாங்களே தவிர, நீங்க வளரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இங்க ரொம்ப 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 கம்மி பேர் தான் இருப்பாங்க. ஸோ உங்க வாழ்க்கையில நீங்க எந்த விஷயம் செய்யறதா இருந்தாலும் கொஞ்சம் வாய மூடிக்கிட்டு அமைதியா அத செஞ்சதுக்கு அப்புறம் எல்லார்கிட்டயும் நீங்க சொல்லுங்க. ஸோ அத செய்யறதுக்கு முன்னாலேயே எல்லார்கிட்டயும் தம்பட்டம் அடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடைசியில எந்த பக்கம் இருந்து உங்களுக்கு பிரச்சனை வருதுன்னு உங்களுக்கே தெரியாது. ஸோ நான் சொல்றது உண்மையா உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு விஷயத்துல நடந்திருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் வீடு கட்டுறதுன்னு சொன்னது காமனான ஒரு விஷயத்த சொன்னேன். ஸோ உங்க வாழ்க்கையில நீங்க அது எதுவா வேணாலும் இருக்கலாங்க. நகை வாங்குறதா இருக்கலாம், கார் வாங்குறதா இருக்கலாம். ஸோ எந்த விஷயமா இருந்தாலும் சரிங்க, அடுத்தவங்க கிட்ட சொல்றதுனால எனக்கு இந்த பிரச்சனை வந்துச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.